சமீபத்துல 2022, 23 நிதியாண்டுக்கான அந்த சிஏஜி அறிக்கை வெளியானதுங்க. அதுல அதிக உபரி இருக்கக்கூடிய 16 மாநிலங்கள் பட்டியல் பார்த்தோம்னா, முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு. அங்க கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் உபரியா கிடைக்குது. 2வது இடத்துல குஜராத் மாநிலம் இருக்கு. 19,865 கோடி ரூபாய்ங்க. இந்த 2மே பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள். அதே நேரத்துல அதிக வருவாய் பற்றாக்குறை கொண்ட 12 மாநிலங்கள்ல 6 மாநிலங்கள் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களா இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா ஆந்திரா முதலிடத்துல இருக்கு. 43,488 கோடி பற்றாக்குறையோடு. 2வது இடத்துல நம்முடைய தமிழ்நாடு 36,215 கோடி ரூபாய் அளவுல பற்றாக்குறையோடு இருக்கு. இதை ஒட்டித்தான் நாங்க வளர்ச்சியை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம், சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கோம், அதனால தான் வருவாய் அதிகமா இருக்கு அப்படின்னு பெருமையோடு பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க பாஜகவினர். ஆனா இன்னொரு பக்கம் அதிக அளவிலான வரி பகிர்வு செய்யாம இருக்கிறது, திட்டங்களுக்கான நிதியை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்காம இருக்கிறதும் இப்படி பற்றாக்குறைக்கான முக்கிய காரணமா இருக்கு. எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு பாராமுகத்தோடு செயல்படுது பாஜக, கவனிக்காம இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுக்கும் கூட அந்த வேண்டிய கல்வி நிதியை அவங்க ஒதுக்கல என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மூலதன செலவு அதிகம் செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இப்படியான பற்றாக்குறை இருந்தே தீருங்க. ஆனா அங்க வளர்ச்சி குறைவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதிர்ச்சி அடையணும். அப்படி இங்க தமிழ்நாட்டுல இல்ல. ஜிடிபிலாம் நன்கு வளர்ந்திருக்கு, நிதி ஒதுக்காம போயும் கூட இங்க சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கு தமிழ்நாடு அப்படின்னு பதிலடி கொடுக்குறாங்க பாஜக ஆளாத எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற பல்வேறு மாநிலங்களும். இந்த இடத்துல கடந்த 2013ஆம் ஆண்டு குஜராத்தை ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர் ஒருத்தர் சொல்றத நினைவூட்டுறாங்க. எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படின்னு அப்பவே குறிப்பிட்டிருக்காருங்க. அத அவருக்கே இப்ப நினைவூட்டுறாங்க எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களை சார்ந்தவங்க. எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜிங்கிறாங்க. அப்ப குஜராத் முதலமைச்சர் அவர் தாங்க 2013ல.